அண்ணே, காலையில் சூரியன் உதிச்சதும் எல்லா குடும்ப பெண்களும் அட்டண்டன்ஸ் போடுறாங்க. வேலைக்கு போகிற பெண்கள் தானே அட்டண்டன்ஸ் போடுவாங்க. இது என்ன குடும்ப பெண்கள் அட்டண்டன்ஸ் போடுறாங்கன்னு சொல்றீங்களா? அவங்க வாசல்ல போற அந்த கோலத்தை தாங்க நான் சொன்னேன். சரிம்மா, நான் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கேன், என் வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டேன்னு சிம்பாலிக்காக சொல்கிறது தாங்க அந்த கோலம். ஆனால் நான் காலையில் கண்ணு முழிச்ச உடனே என்ன தெரியுங்களா நினைப்பேன், இன்னைக்கு மகளிர் காவல் நிலையத்திலேருந்து போலீஸ் வந்து என் வீட்டை கதவை தட்டுமா, இல்லை இன்னைக்கு என் டிவிஷன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ்காரர் வருவாரா, கோர்ட்டுலேருந்து சம்மன் வருமா, இல்லை வந்து எங்கன்னா வந்து எஸ்பி ஆஃபீஸ் டிஎஸ்பி ஆஃபீஸில் இருந்து என்கொயரி வருமா, இப்படி தாங்க நான் காலையில் கண்ணு முழிப்பேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கிற என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து நாடு கடத்துன்னு நீங்கள் சொல்லி இருக்கிறீங்க. ஆனால் நான் யாரையும் நாடு கடத்த போகிறதில்ல. அண்ணே, நானும் டீச்சர், ஓகே, எங்கள் அம்மாவும் டீச்சர், ஓகே. எங்கள் அப்பாங்க இன்னொரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணுங்கிறதுக்காக எங்கள் அம்மாவை வாழை வெட்டியாக ஆக்கிட்டு வெளியில் போயிட்டார். எங்கள் அம்மா நெருப்பாக இருந்து பொறுப்பாக என்னையும் எங்கள் அண்ணனையும் வளர்த்துனாங்க, படிக்க வச்சாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற ஸ்டேஜ் வரும்போது வேலை வெட்டி இல்லாமல் வீணாக சுற்றி திரிகிற ஒரு இளைஞர் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அத்தைன்னு வந்தார். கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் போன அன்னைக்கு நல்ல மழை. அந்த வீட்டுக்குள்ளே போய் நான் பார்த்தா 4 குட்டிச்சவருக்கு மேலே 4 கூரை இருந்தது. கொடையை பிடிச்சிக்கிட்டு மூளையில் உட்காந்துட்டு இருந்தேன். 10 ஏக்கரா நிலம் இருக்குங்கிறாங்களே, இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்கீங்களே மாமா என்னான்னு கேட்டேன். 10 ஏக்கரா நிலம் இருக்குன்னு யார் சொன்னது, எனக்கு 1 ஏக்கரா தான் இருக்குது, 7 பேருக்கு பாகம்னாரு. நான் படித்து ஒரு வேலைக்கு போகிறதுக்கு ரெடியாக இருந்ததுனால சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம், சொல்லக்கூடாது, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அம்மா வீட்டில் போய் நான் சொல்லி அவங்க வீட்டிலேருந்து காசு வாங்கி தாங்க நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு வேலை கிடச்சிது. ஆஹா, இனிமேல் சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லைன்னு நினச்சேன். அப்போ நான் வந்து தாய்மையும் அடைஞ்சேன். 2 குழந்தைய வயிற்றில் சுமந்துட்டு இருந்தேங்க. 1 மாதம் கத்தி நான் கையில் சம்பள கவரை வாங்கி இப்படி பிடிச்சிக்கிட்டேன். 1 மாதம் கத்திருக்கோம் நம்ம உழைப்பு, இதில் கொஞ்சம் காசு எடுத்து, அதிகமாக இல்லைங்க கர்ப்பிணி பெண்ணுங்களுக்கே உள்ள ஆசை, ஒரு 1,000 ரூபாய்க்கு விபூதி பாக்கெட் வாங்கி சாப்பிட்லான்னு நினச்சேன். அப்புறமா யோசித்தேன், அவர் வேலைக்கு போகல, சம்பாதிக்கல, இந்த காசை நான் அவரை கேட்காம எடுத்து நான் செலவு பண்ணிட்டேன்னா ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுங்கிறது ஒன்று வந்து இந்த குடும்பம் குட்டிச்சேர ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த கவரை கொண்டு போய் பக்கத்தில் இந்த மாரியம்மன் கோயிலில் வச்சு சாமி கும்பிட்டு பூசாரி கொடுக்குற விபூதியை வாங்கி வாயில் போட்டுக்கிட்டு அந்த கவரை கொண்டு வந்து கொடுத்தேங்க. 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 10 வருஷம் கொடுத்தேன். 1 முழம் பூ வாங்கிறதா இருந்தாலும் அவர் முகத்தை பார்த்து அவர் வாங்கி கொடுத்தாதான் நான் தலையில் வச்சுப்பேன். அப்படி தான் வாழ்ந்தேன். அப்போ தாங்க என் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனை வந்தது. ஒரு மனுஷனை தெரிஞ்சுக்கணுன்னா ஒன்று பணத்தை கொடுக்கணும், இல்லை பதவியை கொடுக்கணும்பாங்க. நான் பணத்தை கொடுத்து அவரை தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் அம்மா ஹார்ட் பேஷண்ட்டு, அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆனாங்க. எந்த கஷ்டத்தையும் போய் அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது, சொல்லிட்டு இவர்கிட்டேருந்து நம்ம போயிட்டோன்னா வாழா வெட்டி ப்ளஸ் இன்னொரு வாழா வெட்டியா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நீ 4 லட்சம் போய் அவர்கிட்ட வாங்கிட்டு வரலன்னா நீ அதே லிஸ்ட்டில் தான் போய் சேருவ, போய் வாங்கிட்டு வான்னாரு. ஓடுனேன். எங்கள் அண்ணன், நீங்கள் எத்தனையோ படத்தில் நீங்கள் நடித்து காமிச்சிருக்கீங்க, நான் பாசத்தில் அப்படியே நெகிழ்ந்து போய் சொல்கிறேன், என்ன மாதிரி ஒரு அண்ணன் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி சமுதாயத்தில் வாழா வெட்டிகள்லாம் உயிரோடையே இருக்காங்க. அத்தனை பணத்தையும் அப்படியே எங்கள் அம்மா ரிட்டையர்மெண்ட் பணம் 4 லட்சம் ரூபாய் 3,85,000 மஞ்சள் பையில் போட்டு அப்படியே கொடுத்தாரு. கொண்டு வந்து இந்தாங்க மாமான்னு கொடுத்தேன். நீ 2வது குழந்தை வயிற்றில் வச்சுட்டு இருக்கிற, உன் பேரில் போட வேணாம், என் பேர்லேயே போட்டுக்கிறேன்னு ஜாயின் அக்கௌண்ட் கூட வேணான்னு அவர் பேரில் போட்டுக்கிட்டாருங்க. நான் கேட்கவே இல்லை. ஒரு வீட்டை கட்டினார். 7 பேருக்கு பாகமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பாகத்தில் ஒரு வீட்டை கட்டினார். கிரகப்பிரவேச அன்னைக்கு சொன்னார், நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீ செத்து போகணும், இனிமே நான் அவன் கூட இருக்க மாட்டேன், எனக்கு வேற ஒருத்தி தான் முக்கியம்னாரு. அன்னைக்கு இடி என் தலையில் கூட இல்லைங்க, நான் என் இதயத்தில் இறங்குச்சு. நான் ஹார்ட் பேஷண்ட்டு, ஃபஸ்ட்டு அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தேன். அன்னைக்கு ராத்திரி தூங்கிட்டு இருக்கிறேன். வீட்டுக்குள்ளே வந்த மனுஷன் தலகாணியை தூக்கி மூஞ்சில் வச்சு ஒரே அமுக்குறாரு, சாவடிச்சு உன்னை தூக்கி செப்டி டேங்கில் போட்டுருவேன். செத்து போயணும்னு நினச்சேங்க. ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனை வச்சுக்கிட்டு திருக்கோயிலூர் மெடிக்கல் ஸ்டாப்பு, மணலூர்பேட்டை மெடிக்கல் ஸ்டாப்பு, திருவண்ணாமலையில் ஒரு மெடிக்கல் ஸ்டாப் விடாமல் 5 மாத்திரையா 60 மாத்திரை வாங்கினேன். பக்கத்து தெருவில் இருக்கிற எங்கள் அம்மா கிட்ட கொண்டு போய் பெரிய குழந்தைய விட்டேன். சின்ன குழந்தைய தூக்கி பக்கத்து ஊரில் இருக்கிற எங்கள் அண்ணன் கிட்ட விட்டேன். பால் குடிக்கிற குழந்தை செத்து போகிற எண்ணம் மாறி போயிடுமேன்னு. என் குழந்தைங்கள நினச்சேன்,
அந்த சாவுக்கு வந்த கூட்டத்திலேயே ஒரு பொண்ணை தேடி கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு அப்பா கிட்ட என் குழந்தைய விட்டுட்டு நான் ஏன் செத்து போகணும்? போராடணும்னுங்களே, உயிரை காப்பாற்றிக்கணும்னு நேராக மகளிர் காவல் நிலையம் போனேன். அம்மா இந்த மாதிரிலாம் நடக்குது, என் புருஷன் என்னை கொல்ல வராரு, நீங்கள் கேஸ் போடுங்கன்னு கேஸ் பதிவு பண்ணாங்கன்னா 15 நாள் ரிமாண்டில் உள்ளே இருந்தார். 15 நாள் கழித்து வெளியில் எதுனா திரும்பி வருவாருன்னு பார்த்தேன். இன்றைக்கி திருக்கோயிலூர் கோர்ட்டில் வந்து வரதட்சணை கேஸ் நடந்துட்டு இருக்குதுங்க. வெளியில் வந்தார். 7 வக்கீல் இன்னைய வரைக்கும் வச்சுருக்கிறாரு. அவர் செய்கிறது தப்புன்னு தெரிஞ்சும் 7 வக்கீல் அவருக்காக வாதாடிட்டு இருக்கிறாங்க. பிரிஞ்சு போன கணவன் வீட்டுக்கு வந்து கதவை தட்டுனா பூ வாங்கிட்டு வருவான், புடவை வாங்கிட்டு வருவான். என் புருஷன் வீச்சுருவா வாங்கிட்டு வந்தார். கேட்டை தாள் போட்டுட்டு உள்ள குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கிறேன். இங்கேருந்து அடித்தாருங்க, தலையில் அடிபட்டுச்சு, மூளையில் அடிபட்டுருச்சு. இன்னைக்கு நான் ஒரு வலிப்பு நோயாளி. போராடுங்கிறீங்க, பொங்கி எழுங்கிறீங்க. எத்தனை பேர் அதனால பாதிக்கப்படுறாங்க தெரியுங்களோ? அவர் தப்பு பண்ணாரு, நான் கேஸ் போட்டேன். எப்படி என் கையில் செங்கோலை கொடுத்துருக்குறீங்களோ அந்த மாதிரி என் மனசுக்குள்ள ஒரு துலாக்கோலை வச்சேன். கட்டின கணவனே தப்பு பண்ணாலும் சட்டப்படி அவர் தண்டனை அனுபவிக்கணும்னு நான் கோர்ட்டுக்கு போனேன். என் குழந்தைங்க என்னங்க பண்ணுச்சு? அந்த குழந்தைங்களுக்கு இந்த சமுதாயம் கொடுக்குற பட்டம் என்ன தெரியுமா? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் புள்ள. எங்கள் அம்மா வயசான காலத்தில் எல்லா பொருளையும் இழந்துட்டு இன்னைக்கு மலர்பேட்டை ஸ்டேஷனில் போய் என்கொயரிக்கு நிற்கிறாங்க அவர் கொடுத்த பொய் வழக்குனால. எங்கள் அண்ணன் எல்லா பொருளையும் கொடுத்துட்டு தொழில் ஆரம்பிக்க முடியாமல், கல்யாணம் பண்ண முடியாமல், இன்னைக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு எனக்காக தியாகம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவர் மேலே இது வரைக்கும் 4-5 கேஸு கொலை பண்ண வரான்னு கொடுத்துருக்குறாரு. இன்றைக்கி நான் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்னேன்னா அங்கே இருந்த ஏடிஎஸ்பி என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு, அம்மாவும் என் பொண்ணு மாதிரி இருக்கிறமா, நீ சம்பாதிக்கிற வேலைக்கு போகிற, ஒரு நல்ல கனவு அமையாமல் இவ்வளவு பிரச்சனையை சந்திச்சியேன்னு கேட்டார். ஆனால் நானும் ஒரு 2 காக்கி சட்டையை பார்த்தேங்க. ஒரு காக்கி சட்டை என் கணவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்ன கேட்குறாரு, நீ பெரிய இவளா, நீ வந்து போயிட்டு மகளிர் மன்றத்தில் கேஸ் போடுறிய, கணவனை விட்டுட்டு நீ வெளியில் போயிட்டு என்னாடி பண்ண போகிறேன்னு கேட்குறாரு. இன்னொரு காக்கி சட்டை கேட்குறாரு, மகளிர் மன்றத்தில் கேஸு கொடுத்துட்டீங்கன்னா நீ பெரிய ஆளான்னு. பக்கத்தில் இருந்த ஒரு கான்ஸ்டபிள் அம்மா சொல்கிறாங்க, இவங்க மேடை பேச்சாளருங்க, அவர் சொல்கிறாரு, மேடை போட்டு என்னை பற்றி சொல்லுவியாடின்னாரு. இன்றைக்கி உலகத்துக்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறேங்க. காக்கி சட்டையில் நல்லவங்களும் இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற இந்த சமுதாயத்தில் நான் பொண்ணா பிறந்தது பாவமா, இல்லை எங்கள் அப்பா என்னை விட்டுட்டு போனது பாவமா, படித்தது பாவமா, வேலைக்கு போனது பாவமா, இல்லை போராடணும் அப்படின்னு நான் சட்டத்தை கையில் எடுத்தது பாவமா? இந்த அரட்டை அரங்கத்துக்கு என் பிள்ளைங்களும் என் சகோதரனும் வந்திருக்கிறாங்க. அவங்க முன்னாடி நான் அழக்கூடாதுன்னு என் அழுகையை மறைச்சி வச்சுட்டு இருக்கிறேன். என்னை அழ வைக்கணும்னு பார்க்காதீங்க, நிச்சயமாக அழமாட்டேன், போராடுவேன். தப்பு பண்ணது யாராக இருந்தாலும் தண்டனை கொடுக்கணும்னு எல்லா பெண்களும் எழுணுங்கிற அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு தாங்க நான் இங்கே வந்திருக்கேன். சார், வாய்ப்புகள் வர்ற வரைக்கும் எல்லா மனுஷனுங்களும் ராமர்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் வாய்ப்புகள் வந்ததுக்கு அப்புறமும் எவன் ஒருத்தன் லைஃப்ல ஒழுக்கமா இருக்கிறானோ அவன் தான் சார் மனுஷன். நிச்சயமா. இன்னைக்கு தப்பு செஞ்சுட்டு சில பேர் என்ன செஞ்சுறாங்க, சூழ்நிலை மேல பழிய போட்டுட்டு ஒதுங்கிக்கிறாங்க. அப்படிப்பட்ட சில மனித மிருகங்களும் இன்னைக்கு இருக்கு சார். சார், இங்க மட்டும் இல்லைங்க, மும்பையில் ஒரு நிகழ்ச்சி. மும்பையில் நள்ளிரவு 12 மணிக்கு புது வருஷம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. கோலாகலமா மும்பை நகரமே கொண்டாடிக்கிட்டு இருக்கு. ஒரு காதலனும் காதலியும் அந்த கொண்டாட்டத்தில் அவங்களும் சேர்ந்து டான்ஸ் ஆடி நல்லா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அங்கே வந்தது சார் 60 பேர் கொண்ட இளைஞர் கும்பல் அங்கே வந்துச்சு. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த காதலனையும் காதலியையும் பிரிச்சுட்டு அந்த 18 வயசு பொண்ணை சுத்தி நின்று அந்த 60 இளைஞர்களும் அந்த பொண்ணோட துணியை அவ கதற அவளுடைய ஆடைகள் எல்லாம் கிழிச்சு எரிஞ்சு அந்த பொண்ணை அந்த இடத்துல நிர்வாணப்படுத்தியிருக்காங்க சார். அந்த பொண்ணு போட்ட அந்த சத்தம், அவளுடைய அவல குரல் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் காதல கூட விழவே இல்லை சார். இன்னைக்கு இந்த சமுதாயத்தில், இந்த நாட்டில், இந்த உலகத்தில் மூல முடுக்கில் எல்லாம் எத்தனையோ பெண்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு, சில மனித மிருகங்களால் பாதிக்கப்பட்டுக்கிட்டு அவங்க போடுற அவல குரல் இன்னைக்கு நம்ம காதுகளில் எட்டாம இருக்குங்க சார். 1988 வருஷம் 20 வயசுல நான் ஒரு பள்ளி ஆசிரியராக முடிச்சுட்டு நான் வேலைக்கு போனேன். அப்படி வேலைக்கு போகும்போது ஒரு ஆறு நடுவில் சார், அந்த ஆறை தாண்டி தான் நான் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை. அப்படி ஆற்றை தாண்டி போகும்போது, ஆற்றை தாண்டி போனால் மழை வந்துச்சுன்னா அந்த ஆறு ஃபுல்லாக தண்ணி போகும். அதில் எனக்கு நீச்சலும் தெரியாது, நான் போகவும் முடியாது. அந்த சமயத்தில்
ஆத்தை தாண்டி போக முடியாத சூழ்நிலை இருந்ததுனால தலைமை ஆசிரியர் என்ன செஞ்சாரு, பக்கத்து வீட்டில் ஒரு பையனை கூப்பிட்டு இந்த டீச்சர் அக்கா அக்கான்னா சொல்லி அமைச்சார் சார். டீச்சர் அக்காவை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு வந்திருப்பா, இந்த ஆற்றுல தண்ணி வருது போக முடியாது, அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போட்டு 2 நாளைக்கு தண்ணி வடிகிற வரைக்கும் கொண்டு விட்டுட்டு வந்திருப்பான்னு சொன்னார். ஆனால் அந்த பையனும் அப்படிதான் சார் வந்தான். அவன் விட்டுட்டு திரும்பி வரும்போது அங்கே இருந்த காலி பசங்க, அந்த ஊரில் டீ கடையில் பேசிட்டு இருந்த காலி பசங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, டேய் உங்கள் ஆளை கொண்டு விட்டுட்டு வந்துட்டியான்னு கேட்டானுங்க. அன்னைக்கு அவன் மனசில் வச்சுக்கிட்டான், சார் இவங்க தான் நம்ம ஆளு அப்படின்னு சொல்லி. 3 மாதம் பொறுத்து ஒரு லெட்டர் வருது சார் வீட்டுக்கு. லெட்டரை பிரித்து படித்து பார்த்தா நிறைய கவிதைகள், காதல் கவிதைகள். அந்த லெட்டரை படிச்சுட்டு எனக்கு கொதிச்சு போயிட்டேன். அம்மாட்ட சொன்னேன், அவங்க அக்கா பெரியப்பா பொண்ணு எனக்கு ஃப்ரெண்டு, அவங்க கிட்ட சொன்னேன். அவங்களும் எடுத்துக்கிட்டு அந்த லெட்டரை அவங்க வீட்டுக்கு அப்பா அம்மா கிட்ட போனாங்க. அங்கே போய் சொன்ன உடனே அவங்களும் கண்டிச்சாங்க சார். அவனை கண்டிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கேன். எதிரில் வந்தவன் எங்கள் அப்பா அம்மாட்டெல்லாம் போய் சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டீங்கல்ல, உங்களை என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், தம்பி இப்பயும் உன்னை தம்பியாக தான் நான் நினைக்கிறேன், நீ இந்த மாதிரிலாம் எண்ணத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காதேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். நீ என்ன செய்வேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஒரு நாள் பள்ளிக்கூடம் விட்டு நான் வழியில் வந்துக்கிட்டு இருக்கேன். எதிரில் வரான், மெட்ராஸ் மெயின் ரோடு, அதாவது கரும்பு தோட்டம் ஒன்று தான் அந்த வீட்டுக்கும் அந்த ரோட்டுக்கும் நடுவில். வந்தவன் என்ன செஞ்சான் தெரியுங்களா, திடீர்னு குறுக்க ஓடி வந்து சைக்கிளை பிடிச்சி கீழே தள்ளினான் சார். என் முடியை பிடிச்சி இப்படி இழுத்துட்டு வாயில் ஆசிடை ஊற்றினான். இங்கே பட்ட உடனே என்னால் எரிச்சல் தாங்கவே முடியல சார். உடனே நினச்சேன் ஆசிட் தான் ஊற்றுறேன்னு சொல்லிட்டு என்னடா செய்கிறேன்னு தட்டி விட்டேன். பாட்டில் கீழே விழவே இல்லை. திரும்ப அவன் என்ன செஞ்சான் தெரியுங்களா, இப்படி பிடிச்சி இந்த பக்கம் கொட்டிட்டு எனக்கு கிடைக்காத நீ வேற யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னான். என்னால் தாங்கவே முடியல எரிச்சல். அந்த ஒரு க்ஷணம், அந்த 5 நிமிஷம், எல்லாரும் சினிமாவில் தான் அந்த ஆக்சிடென்ட் அந்த மாதிரி இதை பார்த்துருப்பீங்க, நான் நேர்லையே அனுபவிச்சிட்டேன் சார். செத்து பொழைச்சவண்டான்னு சொல்லி ஒரு பாடல் வரும், எமனை பார்த்து சிரிச்சவண்டான்னு சொல்ல, அது நான் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன் சார் அந்த கொடுமையை. அந்த 2 மாதம் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஒவ்வொரு இரவும் நான் தூங்கியது கிடையாது. நம்ம என்ன தப்பு செஞ்சோம், அதாவது இந்த உலகத்தில் பெண்ணாக பிறந்தது தப்பா, இல்லை நல்லா படிச்சுட்டு வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினச்சது தப்பா இந்த சமூகத்தில், இல்லை காதலே வேண்டான்னு சொல்லி ஒழுக்கமாக இருந்தது தப்பா, இனிமேல் நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது, ஆண்களை கண்டாவே எனக்கு பிடிக்கல சார், அப்படி ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டேன் நான். எங்கள் அண்ணாலாம் கூட இருந்து என்னை எவ்வளவோ இது பண்ணாங்க. நிறைய பேர் ஆஸ்பத்திரிக்கு பார்க்க வந்தாங்க, எல்லாரும் எனக்கு ஆறுதல் சொன்னாங்க. எல்லாரும் சொன்ன ஆறுதல் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்னை தேடி கொண்டு வந்துச்சு. அப்படி பார்க்க வந்தவர்கள் ஒரு மனித தெய்வம் வந்துச்சு. அப்படி பார்க்க வந்தவர்கள்ல ஒரு மனித தெய்வமும் வந்தது சார். அவர் வந்தவர் என்ன தெரியுமா சொன்னாரு, உன்னுடைய உடம்பில் மேல் உள்ள அந்த ஊனம் பெரிதல்ல, உன் மனசுல இருக்கிற அந்த தழும்பை அகற்றிடு, நான் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனித தெய்வம் வந்துச்சு சார் எனக்கு. எந்த ஒரு ஆணும் அவன் நல்லா இருந்தாலும் சரி, அவன் நல்லா இல்லாட்டிலும் சரி, தனக்கு வர்ற மனைவி அழகாக இருக்கணும்னா எந்த ஒரு ஆணுத்தின் தூய்மையை மட்டும்தான் அவர் பார்த்தாரு. சரி, அவன் நல்லா இல்லாட்டிலும் சரி, தனக்கு வர்ற மனைவி அழகாக இருக்கணும்னு தான் எந்த ஒரு ஆணும் நினைப்பான். ஆனா என்னுடைய கணவர் என்னுடைய உள்ளத்தின் தூய்மையை மட்டும்தான் அவர் பார்த்தாரு. நான் சில நேரத்தில் வேகமாக பேசுவேன், சில நேரத்தில் மனசு தாங்க முடியாமல் பேசுவேன். நீங்கள் இந்த சமுதாயத்தில் மனித மிருகம் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்த இதே அம்மா ஒரு மனித தெய்வம் இருக்கிறது என்று இந்த பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்த ஒரு கணவரை பற்றி சொன்னார். அவனும் இந்த சமுதாயத்தில் தான் சார் இருக்கான். அந்த மனித தெய்வத்தை நான் மேடைக்கு அழைக்கின்றேன். வாழ்த்துக்கள். உங்களை மாதிரி நல்ல இதயம் படைத்தவர்களும் சமுதாயத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த பூமியில் மழை பொய்யும், இந்த தமிழ் மண் வாழும். உங்களுக்கு என்னோட மனப்பூர்வமான, உங்கள் பேர் என்ன? அன்பழகன். உங்களை நம்ம மனித தெய்வம்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட மனித தெய்வமும் இருக்கின்ற இந்த சமுதாயத்தில் தான் சில மனித மிருகங்கள் அந்த பெண்களுக்கு எதிராக பாலியல் கொடுமையிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தனி மனித ஒழுக்கத்தோடு போராடுவேன். இப்படிப்பட்ட விஷயத்தை அச்சப்படாமல் இந்த அரட்டை அரங்கத்திலே பெண்ணே நீ முடங்கி கிடக்க கூடாது, பாரதி கண்ட புதுமை பெண்ணாக நீ பொங்கி வர வேண்டும் என்று நாங்கள் சொன்ன கருத்தை ஏற்றிக்கொண்டு இந்த அரங்கத்துக்கு உரையாற்றிய பெண் சிங்கமே, உன்னை மனதார பாராட்டுகிறேன்.